ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எஸ்டரிஃபிகேஷன். Esterifications. Alcohols react with carboxylic acid in the presence of an acid to give ester. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஆல்கஹால்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்பாக்சிலிக் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணாக்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எஸ்டர் ஃபார்ம் ஆகும். எஸ்டர் ஃபார்முலா RCOOR. இதுக்கு பார்த்தா நம்ம எஸ்டர். இப்போ நம்ம ஆல்கஹால் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது யாருனாக்க கார்பாக்சிலிக் ஆசிட். நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எத்தனால் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் CH3 CH2 OH. அதோட பேர் என்னது, எத்தனால். எத்தனால் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட். நம்ம ரிவர்ஸா எழுதிக்கலாம். CH3 COOH. இதை நம்ம என்ன சொல்லுவோம், அசிட்டிக் ஆசிட். இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட். இது நம்ம ரிவர்ஸா எழுதிக்கலாங்க. OH C டபுள் பாண்ட் O CH3. எத்தனால் இப்படி எழுதிக்கிறேன், ஓகேவா. எத்தனால் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், எஸ்டர் நமக்கு ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுதுனாக்க பை ரிமூவல் ஆஃப் வாட்டர். இங்க இருக்கக்கூடிய இந்த OHும் இந்த H சேர்ந்து என்ன பண்ணோம், வாட்டரா நமக்கு கிளீவ் ஆயிடும். வாட்டரா வெளில போச்சுனாக்க ரிமைனிங் இருக்கிற நமக்கு CH3 CH2 O CH3 CH2 O நெக்ஸ்ட் CO CO CH3. ஓகேவா. இது நான் டபுள் பாண்ட் போடாம என்ன பண்றேன், சேர்த்து எழுதிக்கிற CO CH3. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எத்தில் எத்தனோயேட். எத்தில் எத்தனோயேட். அப்ப எஸ்டரிஃபிகேஷன் நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றாங்க, ஆல்கஹாலை கார்பாக்சிலிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்றாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். போட்டாக்க நம்ம என்ன கிடைக்கும், எத்தில் எத்தனோயேட் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் என்னது, ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால். ஆல்ரெடி நம்ம கிளைகால் ஃபார்முலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். கிளைகாலோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க CH2OH CH2OH. இதுக்கு பேர் என்னது, கிளைகால். நம்ம 2 ஹைட்ராக்சில் குரூப் வரும், ரைட்டா. 2 ஹைட்ராக்சில் குரூப் வந்துச்சுன்னா அந்த கார்பன் அட்டாச்சா இருக்கும். அது பார்த்தோன்னாக்க என்ன சொல்லுவாங்க, கிளைகால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிளைகால்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த கிளைகால் 2 பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்கும், ஓகேவா. இது ஒரு ஆல்கஹாலிக் குரூப், இது ஒரு ஆல்கஹால். இது ஒரு பிரைமரி ஆல்கஹால், இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். அதான் சொல்லுவாங்க 2 பிரைமரி ஆல்கஹால் குரூப் அண்ட் எக்ஸிபிட் த ரியாக்ஷன். ஹைட்ராக்சில் குரூப்பா நமக்கு பிரசன்ஸ் ஆயிருக்கும். இந்த பிரைமரி ஆல்கஹால் மெட்டாலிக் சோடியம் கூட ரியாக்ட் ஆனா அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, மோனோசோடியம் கிளைகோலேட் அண்ட் இல்லைனாக்க டைசோடியம் கிளைகோலேட் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்திருப்போம், ஓகேவா. இந்த பிரைமரி ஆல்கஹால மெட்டாலிக் சோடியத்தை கூட நம்ம ரியாக்ட் பண்ணாக்க ஒன்னு மோனோசோடியம் கிளைகோலேட், இன்னொன்னு டைசோடியம் கிளைகோலேட். இந்த ஹைட்ராக்சில் குரூப்பை நம்ம என்ன பண்ண போறோம், ஹாலைடா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப இந்த ஹைட்ராக்சில் குரூப் நம்ம என்ன பண்ண போறோம், ஹாலைட்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப இந்த OH ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன ப்ராசஸ் ஆகும், ஹாலைட்ல ஃபார்ம் ஆகும். ஹாலைட்னா யாரு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து ரியாக்ட் ஆவாங்க. ஹாலைட்ஸை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அப்ப இந்த ஹைட்ராக்சில் குரூப் கன்வெர்ட் இன்டு ஹாலைட்ஸ் பை ட்ரீட்டிங் வித் யாரை வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படி பார்த்தோம்னாக்க ஒன்னு ஹாலிக் ஆசிட், இல்லைனாக்க PCl5, இல்லைனாக்க PCl3, இல்லைனாக்க SOCl2 தயோனிக் குளோரைடு. தயோனிக் குளோரைடு வச்சு பண்ணுவோம். இல்லைனாக்கா பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு, இன்னொன்னு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ரியாக்ட் பண்ண போறாங்க. இப்போ ரியாக்ட் பண்றதுக்கு ஃபார்முலா CH2OH CH2OH. glycol react with halides HI. 2 moles of HI, right? 2 moles of HI னு வெச்சுக்கோ. அப்ப 2 HI நம்ம எடுத்துக்கணும். 2 moles of HI react பண்ணக்குள்ள இல்லைன்னாக்க என்ன பண்ணலாம், PCl PI பாஸ்பரஸ் பேர் அயோடின் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரியாக்ட் பண்ணலாம். இல்லைனாக்க 1,2 டை அயோடோ ஈத்தன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்,
ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நாம் என்ன எடுத்துட்டோம், ஹெச்ஐ எடுத்துட்டாங்க. ஹெச்ஐ வச்சு நம்ம ரேட் பண்ணுறோம். ரேட் பண்ணக்குள்ள இந்த ஹெச்சும் இந்த ஓஹெச்சும் சேர்ந்து நமக்கு என்ன வைப்போம், வாட்டராக ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஓஹெச்சும் இந்த ஹெச்சும் சேர்ந்து என்ன பண்ணணும், நமக்கு வாட்டராக ஃபார்ம் ஆகிடும். ரெவென்யூ யார் இருக்கிறா, CH2I, இந்த CH2I, CH2I சிங்கிள் பாண்ட் CH2I. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, திஸ் இஸ் நாட் ஏ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இது நமக்கு ஸ்டேபிள் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க ரெண்டு அயோடினும் ரெண்டோடைய ஹாலஜன் குரூப்ஸும் பக்கத்தில் நியராக இருந்துச்சு அப்படின்னாக்க இது ரெண்டுமே என்ன பண்ணும், ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, என்னுடைய சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ், இதுக்குன்னா சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ நெகட்டிவ் நம்ம கிட்ட வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணும், அதுக்கு நமக்கு ரிப்பல்ஷன் நமக்கு அதிகமாக நடக்கும். ஸோ அந்த ரிப்பல்ஷன் நமக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அயோடின் நம்ம என்ன பண்ணோம், கிளியர் பண்ணணும். அப்போ இந்த அயோடின் என்ன பண்ணும், தன்னிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு என்ன பண்ணும், வெளியில் போகும். வெளில போனாக்க போடுவா IE பிளஸ்னு போடுவா, எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு வெளில போகுது. ஸோ I பிளஸ். ஸோ அப்போ இந்த கார்பன் ஆல்ரெடி வேலன்சி 4 பாண்ட் இருக்குது. இங்கே He2 இருக்குது, 1 2, இங்கே 2 4 இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸை வாங்கிச்சுனாக்கா இதுக்கு 5 மாறிடும். 5க்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாண்டை கிளியர் பண்ணி கொடுத்தாகணும். ஸோ அப்போ இந்த I என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு வெளில வருது. வாங்கிட்டு வெளில வந்து என்ன போடுவா, I மைனஸ்னு போடுவா. அப்போ அந்த ப்ளஸும் மைனஸும் ஐயும் சேர்ந்து என்ன பண்ணும், I2 நமக்கு ஃபார்ம் ஆகிடும். I2 ஓகேவா. இதை நம்ம ஆட் பண்ணாக்க இட் கிவ்ஸ் CH2 டபுள் பாண்டு CH2 அப்படின்னு நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். CH2 டபுள் பாண்ட் CH2. இந்த I2 நமக்கு என்ன பண்ணுவோம், வெளியில் நமக்கு ஃபார்ம் ஆகி போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க, ரியாக்ஷன் கிளைக்கால்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈத்தேனை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஈத்தீன் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். கிளைக்கால் டு ஈத்தீன். அதுக்கு யூஸ் பண்ணுறது யார் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஹைட்ரஜன் அயோடைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்று எடுத்துக்கலாம் அதே ரியாக்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் அதே CH2OH அதே கிளைக்கால் கூட நம்ம என்ன பண்ணலாம், HNO3 எடுத்துக்கலாம். நைட்ரிக் ஆசிட் HNO3 எடுத்துக்கலாம். HNO3 நம்ம எடுத்து ரியாக்ட் பண்ணலாம். அப்படி HNO3 ரியாக்ட் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், அதை பிரித்து எழுதிக்கிங்க. HONO2 கரெக்டா, அதுதான் HNO3. இந்த இந்த NO3 என்ன பண்ணுறான்னா பிரிச்சு ஐட்டம் NO2 போட்டேன். ஸோ நம்ம 2 moles ஆஃப் H எடுத்துங்க. 2 moles ஆஃப் HNO3 போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணாக்க இந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து வாட்டராக நமக்கு வெளில போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டராக வெளில போயிடும். ரிமைனிங் யார் இருக்கிறா, CH2ONO2 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 அப்படின்னு நமக்கு என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகும். அதுக்கு எதுனது டைநைட்ரோ கிளைக்கால்னு நம்ம ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ், டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். டீஹைட்ரேஷன் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம். ஓகே, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ எத்திலீன் கிளைக்காலை நம்ம என்ன பண்ண போகிறோம், டீஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, டீஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். எதை வச்சு நம்ம ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியாக்ஷன் பண்ண போகிறோம். டீஹைட்ரேஷன். ஒரு செகண்ட். டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைக்கால் அப்படின்னு வச்சுக்கலாம். டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைக்கால். இப்போ கிளைக்காலை நம்ம என்ன பண்ண போகிறோம், டீஹைட்ரேட் பண்ண போகிறோம். டீஹைட்ரேட் பண்ணால் நமக்கு என்ன ப்ராடக்ட் வருது பார்த்தோன்னாக்கா, CH2OH. இங்கே CH2OH வித் 773 கெல்வின் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். 773 கெல்வின் நம்ம ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே இருக்க ஹைட்ராக்சில் குரூப் நமக்கு வாட்டராக ஃபார்ம் ஆகி வெளில போயிடும். அப்போ வாட்டராக வெளில போகல என்ன வெளில போகுது, இந்த H இந்த 2 சேர்ந்து என்ன பண்ணணும், H2 வெளில போயிடுச்சு. ஓகேவா, H2 நமக்கு என்ன பண்ணுவோம், வெளில போயிடும். ரிமைன் யார் இருக்கா, CH2 CH2O இதெல்லாம் சொல்லுவாங்க ஈபாக்சி மாதிரி சொல்லுவோம். அதுதான் ஈபாக்சி ஈத்தேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஈபாக்சி ஈத்தேன். ஆர் இல்லைனாக்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிரேன் அப்படி சொல்லுவாங்க. ஈபாக்சி இது போல என்ன சொல்லுவாங்க, ஈபாக்சி ஈத்தேன் ஆர் ஆக்சிரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இந்த டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் யாருனாக்க, ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கால். ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கால் நம்ம ரேட் பண்ண போகிறோம்.
ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம் கிளைக் ஆக்சிடேஷன் மெத்தடுக்கு நம்ம 3 ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நம்ம திரும்ப ரீகால் பண்ணலாம். ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால். கிளைகால் நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு ஆக்சிடேஷன் பண்றதுக்கு ஆக்சிடேஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம், ஒரு பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னாக்க அது என்னவா மாறும் அப்படின்னாக்க ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா? அந்த ஆல்டிகைடை நம்ம ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ணனா அது என்னவா வரும், ஆசிடா நமக்கு ஃபார்ம் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரியாக்ஷன். பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிகைடு, ஆல்டிகைடு ஆக்சிடேஷன் பண்ணாக்க ஆசிட். அதேதான் செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடேஷன் பண்றோம். ஆக்சிடேஷன் பண்ணா அப்படின்னாக்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ண அப்படின்னாக்கா அது என்ன நமக்கு ஃபார்ம் ஆகும், அதே ஆசிட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சேம் என்ன பண்ணும், ஆசிட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இதான் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிளைகாலை ஆக்சிடேஷன் பண்ண போவோம். கிளைகால் ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும், CH2OH CH2OH. ஓகேவா? இப்போ நம்ம ஆக்சிடேஷன் பண்ண போறோம். ஆக்சிடேஷன் பண்றோம். இதுவும் ஒரு பிரைமரி ஆல்கஹால் தான், இதுவும் ஒரு பிரைமரி ஆல்கஹால் தான். ஆல்ரெடி நம்ம பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ண என்ன நம்ம சொல்றோம், ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும் சொல்றோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ற, நம்ம ஒரு பிரைமரி ஆல்கஹால் நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சிடேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இவரை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணா நமக்கு என்னென்ன வரும், நமக்கு ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிகைடு, பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிகைடு. இதை நம்ம காமனா அப்படியே வச்சுக்கலாம், CH2OH. திரும்ப இந்த ஆல்டிகைடை நம்ம ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்றோம். ஃபர்தரா என்ன பண்றோம், ஆக்சிடேஷன் பண்ண போறோம். இந்த ஆல்டிகைடை ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ணா நம்ம என்ன வரும், ஆல்டிகைடை ஆக்சிடேஷன் பண்ணா ஆசிட். ஸோ COOH கீழே அதே வச்சுக்க போறீங்க, CH2OH CH2OH. ஓகேவா? நல்லா தெளிவா புரியுதா? பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிகைட், ஆல்டிகைடை ஆக்சிடேஷன் பண்ணா நமக்கு ஆசிட். நான் ரிமைனிங் கீழே அப்படியே தான் வச்சுட்டு வரேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம், ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ண அப்படின்னாக்க இங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு என்ன வரும், ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகும். ஸோ மேல COOH அப்படியே வச்சுக்கிட்டு நான் பண்றேன், கீழே CH1 ஏறுறேன். ஓகேவா? கீழே என்ன போட்டிருக்கேன், CHO. கரெக்டா? இது ஆசிடு, இது பிரைமரி ஆல்கஹால். ஆசிட் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணா நம்ம என்ன வரும், ஆல்டிகைட்னு வரும். திரும்ப நான் ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்றேன், ஆசிட் COOH. இந்த ஆல்டிகைடை நான் ஆக்சிடேஷன் பண்ண என்ன வரும் எனக்கு, இந்த ஆல்டிகைடை நான் ஆக்சிடேஷன் பண்ண என்ன வரும் எனக்கு, அதே ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும், COOH. இதுக்கு பேர் என்னது, ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட். ஓகேவா? இது நம்ம 2 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ல நான் இது ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ண அப்படின்னாக்க எனக்கு என்ன கிடைக்கும், மேல ஆல்ரெடி ஒரு ஆல்டிகைட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய CH2OH ஆக்சிடேஷன் பண்ண என்ன வரும் எனக்கு, அதே ஆல்டிகைட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதே ஆல்டிகைட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இது ஒரு ஆல்டிகைட், இது ஒரு ஆல்டிகைட், இந்த ஆல்டிகைட் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், திரும்ப இதை ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்றேன். ஃபர்தரா நான் ஆக்சிடேஷன் பண்ணேன் அப்படின்னாக்க எனக்கு என்ன கிடைக்கும்னாக்க ஸ்ட்ரெயிட் மெத்தடா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஆல்டிகைடை ஆக்சிடேஷன் பண்ணா ஆசிட், இந்த ஆல்டிகைட் நான் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஃபர்தரா நான் ஆக்சிடேஷன் பண்ணா என்ன பண்ணோம், ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தடையும் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை இப்படி நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசராலை நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.